no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த நாடு போதைக்கும் தட்டுப்பாடு இல்லை, கொலைக்கும் தட்டுப்பாடு இல்லை, விலைவாசி ஏற்றத்திற்கும் தட்டுப்பாடு இல்லை, கற்பழிப்புக்கும் தட்டுப்பாடு இல்லை. ஒரு காலத்தில் நடந்து செயின் அறுத்தான், சைக்கிளில் செயின் அறுத்தான், இப்போ பைக்கில் இப்போ காரில் செயின் அறுத்துட்டு போகிற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய அவல நிலைகளை எதுவுமே அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆட்சியை பேச்சை கேட்டுட்டு இந்த ஆட்சி நடக்குது. எங்கள் அப்பாட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, எங்கள் மாமாட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அதிகாரிகளை வைத்து அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைப்படியெல்லாம் இந்த ஆட்சி நடக்குது. சகோதரர் தாவேகா விஜயும் இந்த கூட்டணியில் சேர்ந்து இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த தேச விரோத சக்திகள், ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடிய கட்சிகள். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திரு KC திருமாறன்ஜி நம்முடைய இருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணன் தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு திரு நயினார் நாகேந்திரனுடைய இந்த பிரச்சார பயணத்துல நீங்க கூட்டணி கட்சியா இன்றைக்கு மதுரை முழுக்க எங்கு பார்த்தாலும் விளம்பரமா இருந்தது. இந்த பயணம் எடுபடுமா? எதற்காக தமிழகம் தலை நிமிர வேண்டும்? தமிழகத்துக்கு அப்படி என்ன தலைகுனிவு ஏற்பட்டு விடுது? நாங்க தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் திமுக சொல்லிட்டு இருக்காங்களே. எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தை பார்த்து அனைத்து மாநிலங்களும் தலை குனியுகின்ற அளவிற்கு அருவருப்பு தக்க அரசாங்கத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நடத்தி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 24 கொலைகள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. இது ஆவணத்தோடு ஆதாரத்தோடு நடந்திருக்கிறது. நீங்கள் ஊடகவியலாளர், உங்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு தமிழகம் தலை குனிந்திருக்கிறது என்று சொன்னால் 6 வயது குழந்தைகளிலிருந்து 60 வயது முதியவர் வரைக்கும் கற்புக்கு பாதுகாப்பில்லை. ஒரு நாட்டில் ஒரு பாதுகாப்பு என்பது பெண்களை வைத்து தான் நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகள் நாகரிகங்கள்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்படுது. ஆனால் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பே சமூக நீதி பேசக்கூடியவர்கள், பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், பெண் சுதந்திரம் பேசக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் 6 வயது குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறாங்க. போன 2 மாதத்துக்கு முன்பாக 60 வயது முதியவரை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி அவல நிலைகள்லாம் இந்த ஆட்சியிலே நடக்கிறது. அது மட்டுமல்ல, கொலைகள் எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி வந்ததற்கு அப்புறம் 4.25 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 6888 கொலைகள் நடந்திருக்கு. எந்த அரசியல் வரலாற்றிலும் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 4.25 வருஷத்தில் நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, பிடிஆர் தியாகராஜ பழனிவேல் மினிஸ்டராக இருந்தவர், மத்திய தொகுதி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், 67 சம்பாதிக்காத காசை இவர்கள் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடியை அடித்து வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் யாரோட பணம்? அப்போ இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை விட இவர்கள் சம்பாதிப்பதைத்தான் நோக்கமாக வைத்து 30,000 கோடி 40,000 கோடியை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ஓராண்டு காலத்தில், இன்றைக்கு 4.25 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எத்தனை ஆயிரம் கோடிகளை இவர்கள் சம்பாதித்து வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும், அந்த சாதிக் பாஷாவாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளை ஞானசேகரனா ஒரு பையன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்ணை கற்பழித்தவர் யார், அந்த சாருக்கு இன்னும் விடை தெரியல. போதைப் பொருள்களினுடைய கூடாரமாக இங்கே தமிழ்நாடு இருந்து வருகிறது. இப்போ கூட திருச்சியில் மெத்தபெட்டமினுடைய தயாரிக்கக்கூடிய ஆலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு திருச்சியில். அப்போ இந்த நாடு போதைக்கும் தட்டுப்பாடு இல்லை, கொலைக்கும் தட்டுப்பாடு இல்லை, விலைவாசி ஏற்றத்திற்கும் தட்டுப்பாடு இல்லை, கற்பழிப்புக்கும் தட்டுப்பாடு இல்லை. எந்த பெண்களும் ஒரு காலத்தில் நடந்து செயின் அறுத்தான், சைக்கிளில் செயின் அறுத்தான், இப்போ பைக்கில் இப்போ காரில் செயின் அறுத்துட்டு போகிற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இருக்கிறது. இந்த அவல நிலையை போக்க வேண்டும் என்று சொன்னால், தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்ன வார்த்தையை மீண்டும் தமிழகத்திலே ஒலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரை என்பது மிகவும் இந்த நேரத்திற்கு மிகவும் பொருத்தமானது. எங்களை பொறுத்தளவுக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்த பொழுதும் கூட, அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து மீண்டும் கூட்டணியில் எழுந்த பிறதும் கூட பாஜகவினுடைய அந்த மாஸ் என்பது குறையவில்லை. எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி வைத்தார். இன்று வரைக்கும் மாநில தலைவர் என்று சொன்னாலே ஒரு மறக்க முடியாத ஒரு மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார். அதன் வழியிலே இன்றைக்கு நயினார் நாகேந்திரனின் பண்ணையார் என்று சொல்லக்கூடிய எல்லார் மக்களும் மனதில் நிற்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உணர்ந்து சின்ன வயதிலிருந்து ஏழை எளிய பங்காளர்களுடைய வாழ்க்கை தரங்களை உணர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாநில தலைவராக இப்பொழுது திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அவர் மக்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை வசதிகள் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த யாத்திரையில் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு, இன்னைக்கு ஸ்டாலின் வந்து மக்களை தீர்க்க உங்களுடன் முதல்வர் அந்த முதல்வர்லாம் வந்தார், ஒரு பெட்டியோடு வந்தார், அந்த பெட்டியில் குறைகளை கேட்டார். இன்னும் அந்த பெட்டி சாவியை தேடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு அதன் தோழமை கட்சிகள் இந்த யாத்திரைக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். மக்களுடைய குறைகளை கேட்டு, மக்களுடைய அந்த குமுறலை கேட்டு, மக்களுக்கு வருகின்ற 2026 ஆண்டில் நடக்கக்கூடிய தேர்தலிலே மக்களில் எண்ணம் ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்து அந்த மக்களுக்கு அதை நிறைவேற்றும் விதமாக, இப்பெல்லாம் பொய்யான வாக்குறுதி திமுக கொடுத்துருக்கு, அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுக்காமல் மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டு அவருக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தாமல் இந்த அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த யாத்திரையை நடத்துகிறது. இதற்கு தலைமை தாங்கிறார் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். திமுகவை வீழ்த்த முடியுமா 26ல்? ஏன்னா ஒரு பெரிய அணி வேணும். அங்கு வெற்றி பெற்ற ஒரு அணி தொடர்ச்சியா 2019 தொடர் வெற்றிகளை பெற்ற அணி, அங்க ரேஷியோவில் அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. அந்த அணியை வீழ்த்துவது அவ்வளோ எளிதா? நீங்க நினைக்கிறது தப்பு மதேஷ். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகம் என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்தப்புறத்தினுடைய மகாராஜா மாதிரி இந்த நாட்டில் இது தாண்டா திராவிட மாடல் ஆட்சின்றதை சொல்றது மட்டும்தான் அவர் சாராம்சமாக வச்சிருக்கிறாரு. இங்கே நடக்கக்கூடிய அவல நிலைகளை எதுவுமே அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆட்சியை பேச்சை கேட்டுட்டு இந்த ஆட்சி நடக்குது. எங்கள் அப்பாட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, எங்கள் மாமாட்ட போய் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அதிகாரிகளை வைத்து அவர்கள் கொடுக்குற ஆலோசனைப்படிலாம் இந்த ஆட்சி நடக்குது. எடுத்துக்காட்டாக அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சமூக நீதி கூட்டமைப்புன்னு சொல்லி அந்த கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதில் யாரோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அணிந்திருக்கக்கூடிய யூனிஃபார்மை இந்த நாட்டினுடைய முதல்வரும் அணிந்து கொண்டு இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். இன்னைக்கு ஆப்கான் என்று சொல்லக்கூடிய தாலிபான்கள் இன்றைக்கு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள். ஆனால் இன்றைக்கு இது ஹமாஸ் பயங்கரவாதிகள் உலகத்திற்கே அச்சுறுத்தலை கொடுத்திருக்கார்கள். அதனால அவர்களுக்கு ஆதரவாக இந்த தமிழ்நாட்டிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவதை, விலைவாசி உயர்வை பற்றி மக்களை மழுங்கடிக்க செய்வது என்பதற்காக பல்வேறு விஷயங்களை திசை மாற்றும் வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இங்கே விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், பெண் கருப்பளிப்பா. இன்னைக்கு பொள்ளாச்சி அந்த கொங்கு மண்டலத்தில் வயதான முதியவர்கள் ஒரு காலத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு தோட்ட பண்ணை வீடை கட்டி அங்கே ஓய்வெடுத்து விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்ன வரைக்கும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த அவல நிலையெல்லாம் மாறணும்னா திமுக ஆட்சியை மக்கள் கொந்தளிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மக்கள் எப்படியா இந்த ஆட்சியை தூக்கி எறியணுன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. இந்த முறை எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர வேண்டும். அண்ணன் தினகரன் அவர்களும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வர வேண்டும். அப்போ ஓபிஎஸ் அவர்களும் வர வேண்டும். சகோதரர் தாவேகா விஜயும் இந்த கூட்டணியிலே சேர்ந்து இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த தேச விரோத சக்திகள், ஜனநாயக படுகொலையை செய்யக்கூடிய கட்சிகள். விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், சிபிஎம் சிபிஐயாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் அனைத்துமே ஜனநாயகம் என்றாலே என்னவென்று தெரியாத கட்சிகள். மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லி மதவாதிகளை மேடையிலே அமர்த்தி கொண்டு மதசார்பற்ற பேசக்கூடிய நபர்கள் வைத்து நடந்தக்கூடிய இந்த அரசியல் கட்சி இந்த 2026 வேறும் வேரடி மண்ணோடு மக்களால் பிடுங்கி எறியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.